இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12012 டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான 200 வாட்ஸில் இன்வெர்ட்டர் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்வெர்ட்டர் செய்ய நம்ம என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இன்வெர்ட்டர் பேஸ்க்காக இந்த மாதிரி ஒரு பிவிசி ஷீட் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 12 வோல்ட் டிசியை வந்து ஏசியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி 200 வாட்ஸில் இன்வெர்ட்டர் போர்டு ஒன்று எடுத்துக்கிறேன். அப்புறமா 12 வோல்ட் ஏசியை வந்து 220 வோல்ட் ஏசியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக 2 ஆம்ஸில் 12012 டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 220 வோல்ட்டு அவுட்புட் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ளக் பாயிண்ட் சாக்கெட் ஒன்று எடுத்துக்கிறேன். அப்புறம் ஆன் ஆஃப்காக ஒரு சுவிட்ச் எடுத்துக்கிறேன். அப்புறமா 12 வோல்ட் டிசி லைன் இன்புட் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி 12 வோல்ட்டில் அடாப்டர் ஒன்று எடுத்துக்கிறேன். அப்புறமா 5 mmல ரெட் கலர் எல்இடியும் கூடவே ஒரு 1K ரெசிஸ்டரும் எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதை வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரும் அப்புறம் இந்த இன்வெர்ட்டர் போர்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இதை எடுத்துகிட்டு இதுக்கும் எப்படி லைன் கொடுக்குறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் 5 ஒயர் இருக்குது. இந்த பக்கம் 2, அப்புறம் இந்த பக்கம் 3. இது ரெண்டும் 220 வோல்ட்டு அவுட்புட் லைனு, இது வந்து 12 வோல்ட்டு இன்புட் லைனு. ஸோ இந்த 12 வோல்ட் இன்புட் லைன் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட இந்த இன்வெர்ட்டர் போர்டில் கொடுக்கணும். ஸோ எந்த இடத்துல கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 0 லைனை வந்து எடுத்துகிட்டு வந்து, அதாவது சென்ட்ரல் 0. ஸோ இந்த 0 லைனை எடுத்துகிட்டு வந்து இந்த டயோடுக்கு பின்னாடி இந்த இடத்துல கொடுத்துக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 12 வோல்ட்டு லைன் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துலையும் கொடுத்துக்கலாம், இல்லைனா இது ரெண்டுலேயும் கொடுத்துக்கலாம் யூஸிங்கில். ஸோ நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இன்வெர்ட்டருக்கும் இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கும் லைன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து 12 வோல்ட் இன்புட் லைன் கொடுக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி 2 ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இந்த இன்வெர்ட்டரில் வந்து எது ப்ளஸ் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ளஸ்ஸு, அதாவது இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர 0 லைனை தான் இந்த இடத்துலையே தான் ப்ளஸ்ஸும் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து மைனஸ்ஸு. ஸோ இப்போ வந்து இதில் லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர லைனும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட 12 வோல்ட் பேட்டரிக்கான லைனும் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டையும் இந்த பிவிசியில் வச்சு ஓட்டிக்கிறேன். அதாவது இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மரு, அப்புறம் இந்த இடத்துல இந்த இன்வெர்ட்டர் போர்டு ரெண்டையும் வச்சு ஓட்டிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர அவுட்புட் லைனை வந்து இந்த சாக்கெட்டில் வந்து இந்த இடத்துலையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த இடத்துல ஒட்டிக்கிறேன். நான் வந்து இதை ஓட்டுறதுக்கு வந்து ஃபெவிக்விக் எடுத்துக்கிறேன். அப்புறமா இந்த மாதிரி 2 பிவிசி பீஸை வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி மடக்கி விட்டுருக்கேன். இதை வச்சு இதை ஒட்டிப்பேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இதை ஒட்டிட்டு அப்படியே டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த பிவிசியில் இந்த மாதிரி வச்சு ஒட்டிப்பேன். அப்போ கரெக்டாக இது வந்து ஒட்டிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்வெர்ட்டருக்கு வந்து இன்புட் லைன் கொடுக்கறதுக்காக இந்த 12 வோல்ட் அடாப்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த அடாப்டரை வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிவிசி ஷீட்டை வந்து மடக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த இடத்துல சின்ன ஹோல்ஸ் போட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல மேலே சின்னதாக ஹோல்ஸ் போட்டு இந்த சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி சைடில் இன்னொரு சின்னதாக ஹோல்ஸ் போட்டு இந்த எல்இடியை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போட்டேன். இப்போ வந்து இதில் சுவிட்சை வந்து இந்த இடத்துல போட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்து இந்த எல்இடி லைட்டை போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்து இந்த 12 வோல்ட் அடாப்டரை போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து இதுக்கும் அப்புறம் இந்த இன்வெர்ட்டருக்கும் இந்த லைட்டுக்கும் எல்லாத்துக்கும் லைன் கொடுத்துக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட இன்வெர்ட்டர்லேருந்து வர ப்ளஸ் லைன் எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக
இந்த அடாப்டரில் இருக்க ப்ளஸ் லைனில் வந்து கொடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதான் ப்ளஸ் லைனு. ஸோ நான் ஒரு முடிச்சு போட்டு வச்சுருக்கேன் தெரியறதுக்காக. இதை வந்து இதில் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த இன்வெர்ட்டருக்கும் அப்புறம் இந்த சுவிட்சுக்கும் இந்த அடாப்டருக்கும் லைன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைட்டுக்கு லைன் கொடுத்துக்கலாம். இந்த லைட் வந்து 3.7 வோல்ட்டில் எரியுது. இதை வந்து டைரெக்டாக 12 வோல்ட்டில் கொடுத்தா லைட் வந்து பீஸ் போயிடும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த 1K ரெசிஸ்டரை பயன்படுத்தி இதுக்கு லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ரெசிஸ்டரை வந்து இந்த எல்இடியில் ஒரு ரெண்டில் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இன்னொரு ரெண்டு எடுத்துகிட்டு வந்து இதோட ப்ளஸில் சால்ட்ரிங் பண்ணிடுறேன். அப்புறமா எல்இடியோட இன்னொரு ரெண்டு எடுத்துகிட்டு வந்து இதோட மைனஸில் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த லைட்டில் வந்து எது ப்ளஸ்ஸு மைனஸ்ன்ட்டு நான் வந்து பேட்டரியை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் லைன் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து இந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட 200 வாட்ஸ் இன்வெர்ட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். நான் வந்து நம்மளோட இன்வெர்ட்டரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பேட்ரி எடுத்திருக்கேன். இது வந்து 7Ah. இப்போ வந்து இந்த பேட்டரிக்கும் நம்மளோட இன்வெர்ட்டருக்கும் லைன் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி 12 வோல்ட் மேல் அடாப்டர் எடுத்திருக்கேன். அது வந்து ஃபீமேல் அடாப்டர். அப்புறம் 2 கிளிப் போட்டு இந்த வயரை இதில் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பின்னை வந்து இதில் போட்டுக்கிறேன். இந்த பின்னை போட்டேன். இப்போ வந்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். மைனஸ்க்கு பிளாக்கு, ப்ளஸுக்கு ரெட்டு பண்ணியாச்சு. இப்போ சுவிட்சை ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்கள், ஆன் பண்ணோன்னே ரெட் கலர் லைட் எரியுது. இப்போ லைட்டாக நாய்ஸ் வருது இதில். இப்போ வந்து இந்த 9 வாட்ஸ் பல்பை வந்து இதில் எரியுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ சுவிட்சை ஆன் பண்ணுறேன் பாருங்கள் லைட்டு சூப்பராக எரியுது. இந்த லைட்டுக்கு வந்து நான் வேறு எங்கேயும் லைன் கொடுக்கல, நம்மளோட இன்வெர்ட்டரில் தான் இந்த லைட் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. நெக்ஸ்ட் வந்து வீட்டில் இருக்க ஃபேனை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபேன்னா நான் சீலிங் ஃபேனை டெஸ்ட் பண்ண போகிறதுல கீழே இருக்க டேபிள் ஃபேனை தான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா சீலிங் ஃபேனை வந்து கழட்ட முடியாது. அதனால் நான் வந்து டேபிள் ஃபேனை உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து ஃபேனை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஃபேனோட ப்ளக் பாயிண்ட்டை வந்து நம்மளோட இன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் சொருகி விட்டேன். இப்போ சுவிட்சை ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபேன் பார்த்திங்கன்னா ரன்னிங் ஆகுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்லோவாக தான் ரன்னிங் ஆகுது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்கள், ஃபேன் வந்து சூப்பராக ஓடுது. பட் இது வந்து கரண்ட்டில் ஓடுற அளவுக்கு ஸ்பீடாக ஓடல, ஸ்பீடு கம்மியாக தான் ஓடுது. பட் இருந்தாலும் ஃபேன் வந்து ஓடுது. ஸோ இந்த இன்வெர்ட்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.